நான் விஜயகுமார். ஏபிஎன் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க திரைப்படத்துல மட்டும் பிரபலம் இல்ல, அரசியலையும் பிரபலமானவர்கள் திருமதி வைஜெயந்தி மாலா பாரு. வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் அவர்கள் பாட்டு பாடி எடுத்த பாட்டு பாடவா பார்த்து பேசவா இந்த பாடல் உடனே ஞாபகத்துக்கு. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலுக்கு தேனிலவில் ஆசை இல்லையா? ஏன்னா அந்த படத்தின் மூலமாக மிகவும் பெரிய நடிகையாக புகழ்பெற்றவர் வைஜெயந்தி மாலா அவர்கள். இவங்க 1933ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி சென்னையில் இருக்க திருவல்லிக்கேணியில எம்.டி. ராமன் மற்றும் வசுந்தரா தேவி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர். ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் சின்ன வயசுலேயே நாட்டியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில தான் ஒரு பெரிய இசை பாடல் பாடுபவராகவோ நடனம் ஆடுபவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். திரைத்துறையிலே அவர்கள் நுழைந்து பெரிய அளவில் வளர்ந்து கொண்டார். எப்படி கேட்டீங்கன்னாக்கா, முதல் இவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு வாழ்க்கை அப்படிங்கிற ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஏவி மையப்பன் அவர்களுக்கு படம் வாழ்க்கை. அந்த படத்துல அவங்க நடிச்சாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது வெற்றி அடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க, ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க, எல்லா மொழியிலுமே அந்த படம் மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் ஏவிஎம் நிறுவனம் பெண் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துல வைஜெயந்தி மாலா அவர்கள் குதிரையில வருவாங்க. பேட்சர் போட்டுன்னு கையில ஒரு சாட்டை வச்சுன்னு குதிரையில வருவாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவர் இப்படி பேட்சர் போட்டுட்டு குதிரையில வராங்க. அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் அப்போது ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பேண்ட் போட மாட்டாங்க பெண்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு மாடல் பெண்ணாக குதிரையில் சவாரி செய்பவராக அந்த படத்தில் ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணாக எடுத்திருந்தாங்க வைஜெயந்தி மாலா. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, சிவாஜி கணேசன் கூட அமரதீபம், இரும்பு திரை போன்ற பல படங்கள்ல ஜோடியா நடிச்சாங்க. அதே மாதிரி ஹிந்தியில பார்த்தீங்கன்னாக்கா ராஜ் கபூர், தேவானந்த் போன்ற பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் ஜோடியா நடிச்சாங்க. தெலுங்குல என்.டி. ராமாராவ், காந்தாராவ், நாகேஸ்வர ராவ் போன்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக நடிச்சாங்க. தமிழ்ல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்றவரோடு ஜோடியாக நடிச்சாங்க. அதே மாதிரி கன்னடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஜோடியாக நடிச்சாங்க. இப்படி எல்லா மொழிகளிலும், பஞ்சாபி மொழியிலிருந்து குஜராத்தி மொழியிலிருந்து எல்லா மொழியிலும் நடிச்சு, அனைத்து மொழிகளிலும் நடித்து இந்திய அளவில் பெயர் பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை, முதல் தென்னிந்திய திரைப்பட நடிகை அப்படின்னு சொன்னா அது வைஜெயந்தி மாலா பாரி அவர்கள் தான். எம்ஜிஆர் கூட நடிக்கிறது முதல்ல பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற ஒரு படம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதுல வந்தியத்தேவனுக்கு ஜோடியாக வைஜெயந்தி மாலா, வந்தியத்தேவனாக எம்ஜிஆரும் அவருக்கு ஜோடியாக வைஜெயந்தி மாலா நடிப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சில காரணங்களால் அந்த படம் எடுக்க முடியாமல் தடைப்பட்டது. அதன் பிறகு திரும்பவும் எம்ஜிஆரோட சேர்ந்து பாக்தாத் திருடன் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சாங்க. அப்புறம் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியா தேர்நிலவுங்கிற படத்துல ஸ்ரீதர் டைரக்டர் நடிச்சாங்க. அந்த படத்துல நடிக்கும் போது தான் அவங்க பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த படத்துல எல்லா பாடல்களும் சிறப்பாக அமைஞ்சதாலையும், அவங்களுடைய நடனம் சிறப்பாக அமைஞ்சதாலையும் மிகவும் பெரிய அளவில் போய் சேர்ந்தார்கள். அதை விட இன்னொரு முக்கியமான படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அதுல பத்மினி கூட சேர்ந்து போட்டி நடனம் ஆடுவாங்க. அந்த போட்டி நடனத்தை பார்த்தா வீரப்பா அவர்கள் சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த போட்டி நடனம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படி வைஜெயந்தி மாலா அவர்கள் சினிமா துறையிலே தன்னுடைய திறமையை காட்டி மிகப்பெரிய அளவிலே வாழ்ந்து கொண்டவர்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து அரசியல்வாதியாக மாறினார்கள். அரசியல்வாதியாக இருந்து
தென் சென்னையில வந்து போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்து டெல்லிக்கு சென்றார்கள். அது மட்டும் இல்லாம அது ஒரு முறை ஜெயிச்சு 2வது முறையும் அதே தொகுதியில் என்ன அப்படின்னப்போ திமுக சார்பா ஆல்ரெடி அருணா அவர்கள் அவரை எதிர்த்து 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் வைஜெயந்திமாலா அவர்கள். இப்படி அரசியலிலும் சினிமாவிலும் வெற்றிகளை குவித்தவர் வைஜெயந்திமாலா அவர்கள். அவர்களுக்கு வந்து எல்லா விருதுகளும் கிடைத்தது. திரைப்பட விருது, தென்னிந்திய திரைப்பட விருது, தேசிய திரைப்பட விருது, இப்படி எல்லா விருதுகளையும் அவர்கள் குவித்தார்கள். நாட்டியத்திற்கான விருதுகளும் குவித்தார்கள், பாடல்களுக்கான விருதுகளை குவித்தார்கள். இப்படி விருதுகளாலும் குவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார்கள், மிக பெரும் நடிகையாகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் போகாத தொழில் என்று சொன்னால் அது மிக கம்மியாக இருக்கும். மிக சிறந்த நடிகை, சிறந்த அரசியல்வாதி, சிறந்த நாட்டிய பேரொழி, சிறந்த கர்நாடிக் சங்கீதம் தான். அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட வைஜெயந்திமாலா அவர்கள் பிறந்த இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதியை நாட்டியத்தின் தினமாக கொண்டாடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.